மறைந்த முதல்வர் அம்மா அவர்களுடைய இதயக்கனி, நம்பிக்கைக்குரிய உடன்பிறவா சகோதரி, மறைந்த முதல்வர் அம்மா அவர்களுக்காக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அவர்களுடனே நம்பிக்கைக்குரியாக, ஒரு தாயாக, சகோதரியாக, ஒரு தோழியாக, ஒரு நிழலாக இருந்து கடைசி காலம் வரை அவர்களுக்கு முதல்வருக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி வந்த மாண்புமிகு சின்னம்மா அவர்களை குறித்து சமீப காலங்களில் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை குறித்து தவறான விமர்சனங்கள் தொடர்ந்து வருவதை பார்த்து வருகிறோம். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ட்ரோல் பொலிட்டிக்கல் என்ற முகவரியில் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தியை படித்து நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக சமுதாயமுமே ஒரு அதிர்ச்சி அடைந்த சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் ஒரு 1.5 கோடி தொண்டர்களை, நண்பர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கத்திற்கு தலைவியாக அனைவராலும் வர வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய ஒரு தலைவி, புரட்சி தலைவியின் புரட்சி தோழி மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பற்றிய இந்த விமர்சனம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய இந்த விமர்சனங்களை அவதூறாக பரப்பி வரும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி துணை ஆணையர் சட்டம் ஒழுங்கு அவர்களை பார்த்து புகாரை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அவர்களும் எங்களுடைய மனுவை கனிவாக ஏற்று கூடிய சீக்கிரம் உங்கள் மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள். இதன் மூலமாக நான் இந்த மாதிரி அவதூறான கருத்துக்களை பரப்பி வரும் அன்பர்களுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேண்டுகோள் என்னவென்றால், இன்று கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு ஆதாரம் இல்லாமல் ஏனோ தானோ என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உயிர் தோழி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மீது தொடர்ந்து இவ்வாறான அவதூறுகளை பரப்புவர்களை தயவுசெய்து பரப்ப வேண்டாம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவோட தலைமை பொறுப்பேற்க சசிகலாவை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட பேனர்கள் சாணம் அடித்து கிழித்து அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கு. போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில காலமானதை தொடர்ந்து அவர் வகித்துட்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை அவரோட தோழியான சசிகலாவை ஏற்க வலியுறுத்துற வகையில தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பேனர் வச்சுட்டு வராங்க. இதுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் குமரேசன் அப்படிங்கிறவரு அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா ஏற்கணும் அப்படின்னு வலியுறுத்துற வகையில பேனர்களை நேற்று முன்தினம் முக்கிய இடத்துல வச்சிருந்தாரு. அந்த பேனர்களை கிழித்தும் சாணம் அடித்தும் மர்ம நபர்கள் சேதப்படுத்திருக்காங்க. இதனால மனம் வேதனை அடைந்த குமரேசன் குமாரபாளையம் போலீஸ்ல இது குறித்து புகார் அளித்திருக்காரு. 2 நாளைக்கு முன்ன சின்ன மேடக்கு ஆதரவு போஸ்டர் 2 இடத்துல வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல சாணம் அடிச்சிருக்காங்க, என் போட்டோவிலையும் சின்னம்மா போட்டோவிலையும். இன்னொரு இடத்துல லைட்டாக சாணத்தை அடித்து என் போட்டோ கிழிச்சிருக்காங்க. இது யார் செஞ்சதுன்னு தெரியல. இன்னைக்கு நைட்டு செஞ்சுருக்காங்க. அதை நான் பார்த்த உடனே போலீஸ் ஸ்டேஷனில் வாய்மொழியாக சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கிழிச்சிட்டாங்க சார், யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன்.